Praise the Lord. இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனம். Psalm chapter 34 verse 4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். I sought the Lord and he heard me and delivered me from all my fears. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே அது தோல்வியிலே முடிஞ்சிருமோ நினைத்து நீங்க பயந்து போய் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நான் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏதாச்சும் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சமூகத்துல நீங்க போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்புவார். அவர் உங்களோட பேசுவார். அவர் வேத வசனத்தின் மூலமாக உங்களோட இடைப்பட விரும்புகிறார். அவருடைய சமூகத்துல போய் நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவரை தேடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயமும் நீங்கி போகும். அநேக காரியங்களை குறித்து நீங்க பயந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயந்து போயிருக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய சமூகத்துல போய் காத்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கின்ற பொழுதே ஒரு புதிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இயேசு உங்களோட பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், எல்லாவற்றிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு பாதையை, ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்க செய்ய வேண்டியது ஏசப்பாவை போய் தேடுங்க. அவருடைய பிரச்சனத்துல காத்திருந்து அவரை தேடுங்க. அவருடைய முகத்தை தேடுங்க. அவருடைய அன்புல நீங்க நிலைத்திருங்க. உங்க சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க ஆண்டவர் ஏசப்பா உங்களுடைய சமூகத்துல வந்து காத்திருந்து இந்த நேரத்துல செபிக்கிறாங்க. ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எதிர்காலத்தை குறித்த பயம், என்னென்ன காரியங்கள் நம்ம இனி செய்ய போகிறோம், எப்படி நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம், எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, தோல்வி அடைந்துருவோமோன்னு ஒரு பயம், எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா நினைத்து பயந்து போயிருக்கிறாங்க. எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நீங்க மாற்றி கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்தையும் அவர் நீக்கி போடுவார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். God bless you. Have a wonderful day.